எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குமரஞ்சேரி முருகன் கோயிலில் தான் இருக்கேன். இன்றைக்கி வந்து தை கிருத்திகை, அதனால் பயங்கர கும்பலாக இருக்குங்க. இதுதான் வாரம் வர்றது. 6 வாரம் வந்தால் நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். எத்தனையோ வாரம் வரணுன்ட்டு முயற்சி பண்ணி ட்ரெயின் டிக்கெட் பஸ் டிக்கெட்லாம் போட்டு கேன்சல் பண்ணியிருக்கேன் நான் சிச்சுவேஷன் காரணமாக. இந்த வாரம் தான் வந்து முருகன் வந்து அழைச்சிருக்காரு என்னையா. நம்ம நினச்சா வர முடியாதுங்க, அவர் நினைக்கணும். அவர் இந்த வாரம் தான் வந்து நான் வரணும்னு நினச்சிருக்காரு. எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. வாங்க உள்ளே போய் கோயிலை சுற்றி பார்க்கலாம். குமரஞ்சேரி முருகன் கோயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க. நான் வந்து தை கிருத்திகை அன்னைக்கு அங்கே போயிருந்தேன். சரியான கும்பலுங்க, நல்ல கும்பல். இந்த அளவு கும்பல் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைமாக தான் இப்போ போகிறேன். நான் பல வாரங்களாகவே நான் வந்து போகணும்னு நினச்சிட்டு நான் வந்து ட்ரெயின் டிக்கெட் அப்புறம் வந்து பஸ் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணி ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக என்னால் போகவே முடியல. இப்போ தான் வந்து எனக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு முருகர். 6 வாரங்கள் வந்து தொடர்ந்து நம்ம போனோன்னா நம்ம நினச்ச காரியம் நடக்குது. நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய முன்னேற்றம் வருது அப்படின்ட்டு சொல்லி கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் தான் நானே போனேன். நான் வந்து தனியாக தாங்க வந்தேன். எனக்கு வழித்துணைக்கு யாரும் இல்லை. நான் தனியாக வர சுச்சுவேஷன் தான் எனக்கு இருந்தது. முருகனை வந்து மனசில் வேண்டிக்கிட்டு, முருகா எனக்கு நீ தான் துணையாக இருக்கணும், நான் போயிட்டு உன்னை தரிசிச்சுட்டு வர்ற வரைக்கும் நீ துணையாக இரு அப்படின்னு நான் வேண்டிட்டு தான் போனேன். அதே மாதிரி அவர் எனக்கு வழித்துணையாக வந்தாருங்க. உண்மையிலேயே வந்து நம்பவே முடியாத ஒரு விஷயம் இது. நான் வந்து திருச்சியிலேருந்து தான் வந்தேன். திருச்சியிலேருந்து சென்னை போய் தான் இங்கே வந்து கோயிலுக்கு நம்ம போக முடியும். திருச்சியிலேருந்து சென்னைக்கு பஸ்ஸில் தாங்க போனேன். அந்த பஸ்ஸில் போகிற தூரம் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவருடைய திருவுருவ படம் இல்லைன்னா அவர் பேர் கொண்ட டீ கடை போடுங்க, லாரிக்கு பின்னாடி, அப்புறம் போகிற வர காருங்களுக்கு பின்னாடி எல்லாமே வந்து வேலு, மயில், சேவல் அப்படின்னுட்டு எல்லாமே வந்து எனக்கு காட்சி அளிச்சுக்கிட்டே இருந்தது. எனக்கு உண்மையிலேயே அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நமக்கு வந்து நம்ம வேண்டிட்டு வந்தது இவ்வளோ தூரம் அவரே ஒரு வழித்துணையாக வருவாரா அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. கண்டிப்பாக வருவாருங்க. நான் வந்து ஒரு நம்பிக்கையாகவே நான் சொல்கிறேன். நான் மனசுக்குள்ளேயே நீங்கள் வந்து விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள், மேமை கொன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே அப்படின்ற மந்திரத்தை வந்து நீங்கள் உச்சரிச்சுட்டே போங்க. கண்டிப்பாக அவர் உங்களுக்கு வலிக்கு துணையாக வருவார். எல்லாருமே வந்து முடிஞ்சா இந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றம் வரும். இந்த முருகர் உங்களுக்கும் மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. நானும் நம்பிக்கையோடு தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். மீதி இருக்க 5 வாரமும் என்னால் தொடர்ந்து வர முடியுமா அப்படிங்கிறது எனக்கே தெரியல. என்னோட சூழ்நிலை எப்படின்னு பார்த்துட்டு தான் வரணும். ஏன்னா நான் திருச்சியிலேருந்து வரணும். பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி பக்கம் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஈஸியாக வந்து 2 வீலர்லேயே வந்துடலாம். அவ்வளோ பக்கத்தில் தான் இருக்குது கோவில். நீங்கள் வெளியூர்லேருந்து வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சென்னை சென்ட்ரலுக்கு வந்து அங்கேருந்து கும்மிடிப்பூண்டி இல்லைன்னா பொன்னேரி ட்ரெயின் எடுத்து தாங்க வரணும். சென்னை சென்ட்ரல்லேருந்து கும்மிடிப்பூண்டிக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ரெயின் போகுதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கும்மிடிப்பூண்டியில் இறங்கினாலும் சரி இல்லை பொன்னேரியில் இறங்கினாலும் சரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வந்து சின்ன சின்ன மினி வேன் மாதிரி நிற்கிது. அதில் வந்து ஒரு 12-13 பேர்கிட்ட ஏற்றிட்டு போய் கோயில் வாசல்லே கொண்டு போய் விட்டுறாங்க. அதனால் எந்த ஒரு பயமே இல்லை. எப்படா நம்ம இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது அப்படின்ற எந்த தயக்கமுமே வேணாம். தாராளமாக வந்து எல்லாருமே போகலாம். அதே மாதிரி நீங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் எப்படா அங்கேருந்து நம்ம வரப்போகிறோம் அப்படின்ற கவலையும் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா அங்கேயே வந்து பல ஆட்டோக்கள் வந்து நிற்கிது. கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆட்டோ கூட நான் பார்த்தேன், வரிசையாக லைனாக நிற்கிது. நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகணுன்னாலும் சரி இல்லை பஸ் ஸ்டாண்ட் போகணுன்னாலும் சரி நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ கொண்டு போய் இறக்கி விட்டுறாங்க. 50 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் வந்து தாராளமாக எல்லாருமே ஒரு தடவை
இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. நம்ம முருகரோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கட்டுங்க. நான் வந்து விளக்கு, வெற்றிலை இதெல்லாம் வந்து தீபம் போடுறதுக்கு எப்படா அங்கே கிடைக்குமா அப்படின்ட்டு நான் யோசிச்சுக்கிட்டே நான் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு தான் போனேன். ஏன்னா இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கும் தெரியாது. ஆனால் வந்து அங்கே செட்டாகவே வச்சுருக்காங்க. வெற்றிலை வந்து தட்டில் வந்து பரப்பி அழகாக வந்து விளக்கு போட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம போய் ஏற்றிட்டு வர வேண்டியது தான். நான் போனது தை கிருத்திகை, அதாவது நேற்று தான் நான் போயிட்டு வந்தேன். சரியான கும்பல். நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கும்பல் இருக்கும் அப்படின்னுட்டு. நான் வந்து வெற்றிலை தீபம் எல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் க்யூவில் நின்று தாங்க நான் வந்து முருகரை போய் தரிசனம் பண்ணேன். அவ்வளோ அழகாக இருந்தார், பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அம்சமாக இருந்தார். மனசுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து அவங்களோட வேண்டுதலை வைக்கிறாங்க. இது வந்து ஒரு 2-3 வாரத்துலேயே வந்து நல்ல ரிசல்ட் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க அந்த கோயிலை சுற்றி அந்த செவுத்து மேலே கற்களை வந்து அடுக்கி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அந்த மரத்தில் வந்து தொட்டிலாம் கட்டி வச்சு விளக்கு போட்டு வேண்டிக்கிறாங்க. இதே மாதிரி படிப்புக்கு, வேலைக்கு என்ன உங்களுக்கு வேண்டுதல் இருக்கோ அதை வந்து போய் நம்ம வந்து ஒரு 6 வாரம் நம்ம வந்து சிரமப்படாமல் போயிட்டு வந்துட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து நிறைவேறுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. நான் விசாரித்த வரைக்கும் எல்லாருமே சொல்கிறாங்க. நானும் என்னுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் போயிட்டு வந்திருக்கேன். அவருடைய அருள் வந்து நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாரும் ஒரு தடவை கண்டிப்பாக இந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு அவங்கவுங்க வேண்டுதலை வச்சு நல்லபடியாக நடத்தி கொடு முருகா அப்படின்னு வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பாக நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க, தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.